இப்ப நடக்க போற போட்டி இளவட்ட கல்ல தூக்குறதுப்பா. யோ, இது உரி அடிக்கிறத விட ரொம்ப பழமையான போட்டியா? யோ, நடுவுல ஒரு கல் இருக்கே, அந்த கல்லையா? ரவுண்டா உருண்டையா உன் தலை மாதிரி இருக்கு அதுவா? அதுதான் இளவட்ட கல். அந்த கல்ல அலேக்கா தூக்கி தோல் மேல வச்சு போட்டுடணும். அப்படி தூக்கி போட்டா நீங்க மட்டும் இந்த இளவட்ட கல்ல தூக்கிட்டீங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு யாரா இருந்தாலும் அவங்களையும் நீங்க தூக்கிக்கலாம். யோ, நான் போறியா? நானும் வரேன். வா போ. கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. அக்கா தட்டு, அம்மா தட்டு, தம்பி தட்டு, தட்டு. கை தட்டு, கை தட்டு, கை தட்டு. சிங்கம் களை இறங்கிடுச்சு. ரெண்டு பேரையும் பாரு. டேய் டைகர், போடா செல்லம். சரியா சரியா. கம் ஆன் டைகர். எப்பா தூக்குப்பா. என்னப்பா தூக்க சொன்னா படம் போட்டுக்கிட்டு தூக்கு தூக்குப்பா. டைகரே, ரவுண்ட் அடிச்சது போதும், தூக்கு. தூக்குப்பா தூக்குப்பா. அப்படிதான் அப்படிதான். விட்டுறாத விட்டுறாத, தூக்கு தூக்கு. அப்படிதான் டைகர், அப்படிதான். கம் ஆன். முக்கி தூக்குடா. முக்கி. ஏ மண்டையா, பாறை மேல முட்டை மாதிரி இருக்குதுடா உன் தலை. மூக்க பிடிக்க துண்டுறியா? நல்லா முக்கி தூக்குடா. ஐயோ, என்னால முடியலையா. இந்த வாச்சி. இப்ப நான் தூக்குறேன் பாரு. கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க, தட்டுங்க. கை தட்டுங்க. கரகோசம் விண்ண புலகட்டும். ஆஞ்சநேயா. கம் ஆன் கம் ஆன். தூக்கு, அப்படிதான். ஜஸ்டிஸ். அப்படிதான், தூக்கு தூக்கு. அப்படிதான். அட பாவி, அந்தால முதல்ல வெளியே தெலுங்கயா. அட பாவி. பாரு, யாரு பாவன் காமெடி பண்ணிட்டு இருக்கா? வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எப்பா நல்லா காமெடி பண்ணப்பா. நீ தூக்க வேண்டியது அந்த கல் இல்ல. போப்பா போ போ. நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். இளவட்ட பசங்க யாரும் இல்லையாப்பா? போங்க மாமா. மாப்ள, என்னால முடியாது, போப்பா. இந்த உன்னத்துலயாவது ஜெயிச்சிட்டு வாங்க, போங்க. சும்மா இருமா, என்னால முடியாது சொல்றேன்ல, போங்க. ஐயோ. கம் ஆன் சகல தூக்கு மாமா. உங்க பார்க்க எப்படியும் தூக்க மாட்டாருடா. பாத்துப்பா பாத்துப்பா. பாத்து காலு. ஐயோ ஐயோ. எப்பா தூக்குப்பா. வா மாமா, வா மாமா, வா மாமா. தூக்குங்க. என்னப்பா சுத்திட்டு இருக்க? அட என்னங்கயா நீங்க? அப்படிதான் 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 அப்படிதான். தூக்குங்க. விட்டுறாதப்பா விட்டுறாத. எஸ். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். அப்படிதான். டேய் அப்பா, ஐயோ ஐயோ பா, பாத்துப்பா. ஐயோ ஐயோ கால்ல போட்டாப்ல. நயாது. ஐயோ.
மாமா என்ன மாமா கால்ல நான் தான் போட்டுட்டீங்க சொன்ன லேடி வேணாம் வேணாம் வேணான்னு. எப்பா நேரம் போய்கிட்டே இருக்குது, யாராவது வந்து அந்த கல்லை தூக்குங்கப்பா. அரவிந்த் போங்க. ஐயோ நான் எங்க இருந்து வேணாம் வேணாம். போங்க அரவிந்த். அரவிந்த் உன்னால முடியும், போ. போங்க. சரி ரஜினி. அரவிந்த் தூக்கிடுவானா? தூக்கிட்டு வர அக்கா. தூக்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாத்தியாடா, இவன் சொன்ன உடனே போறாரு. நீ தானே ஃபோன் பண்ணி வர சொன்ன. ஆமா, இவர் யாருக்காகடா கள்ள தூக்க போறாரு? வேற யாருக்காக? உனக்காக தான். அப்படியா? உனக்கு ஏன் டவுட்? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. எல்லாரும் ஜோரா கை தட்டி அவரை உற்சாகப்படுத்துங்கப்பா, அப்பதானே தூக்குவாரு. தூக்குப்பா. ஆடாடா அப்படிதான்ப்பா. Come on, come on அரவிந்த். விட்டுறாதப்பா, தூக்குப்பா. ஏய் சகல தூக்கு சகல. ஆடாடாடாடா சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. ஆடா எல்லாரும் கை தட்டுங்கயா. சூப்பரா தூக்கிட்டாருப்பா, சூப்பரா தூக்கிட்டாருப்பா. வாவ், ஊர்மானத்தை காப்பாத்திப்பா. வாப்பா வாப்பா. எப்பா அசத்திட்டப்பா. ஏய் சூப்பர் அரவிந்த், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ரஜினி. நல்லா தூக்கிட்டீங்க. இப்ப நீங்க புடிச்ச பொண்ண தூக்கிக்கலாம். ஓ அப்படியா? என் சகலையா கொக்கா. அடுத்து யாரா தூக்குறீங்களா? ஆல் தி பெஸ்ட். போ பார்த்திபா. தூக்கு பார்த்திபா, தூக்கு. உன்னால முடியும். அக்கா விட்டுறாதப்பா, தூக்கு. அப்படிதான்ப்பா அப்படிதான்ப்பா. தூக்கு தம்பி, உன்னால முடியும். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. விட்டுறாதப்பா விட்டுறாதப்பா. தூக்கு, நல்லா தூக்கு. கம் ஆன். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. எல்லாம் ஜோரா கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்கப்பா அந்த பையனுக்கு. இனியா வா. சூப்பர். Thank you. அடுத்தது நீப்பா. உனக்கு பிடிச்ச பொண்ண நீ தூக்கிக்கலாம். சூப்பர்ல. அண்ணா ஏய் பார்த்திபன். ஹே, விடு பார்த்திபன். பார்த்தி தூக்குங்க. என்னடா அது? எதுக்கு இந்த கல்லை தூக்கிக்கிட்டு? இந்த கல்லை தூக்குனா என்ன ஆக போகுது? என் பொண்டாட்டியே தூக்க சொல்ல போறேன். அதுக்கு நான் இப்பவே தூக்கிறேனே. தூக்குங்க. அன்பு இங்க வா. போங்க. எதுக்கு சிவம்? ம் ஓகேவாடா?
பார்த்திபா. ஆ வாங்க பிரதர். என்ன பிரதர், என்ன யோசிக்கிறீங்க? உனக்கு இங்க என்ன வேலை? என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. இங்க பார், இது எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன். இங்க உனக்கு என்ன வேலை? என்ன பிரதர், சின்ன புள்ள மாதிரி பேசுறீங்க? நானும் இந்த ஃபேமிலி தானே. யாரு நீ? நீ எங்க ஃபேமிலியா? நீ எங்க ஃபேமிலியில கிடையவே கிடையாது. கரெக்ட் தான். இப்போ உங்க ஃபேமிலி இல்ல தான். கூடிய விரைவில் உங்க ஃபேமிலி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியும், நீ ஏதோ ஒரு மோட்டிவோட தான் வந்திருக்க. என்னாச்சு பிரதர்? நீங்க இப்படிப்பட்டவர் இல்லையே. ஏதாவது பிரச்சனையா? இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? நீ என் கண்ணு முன்னாடியே ரஜினியை டார்ச்சர் பண்ணுவ. நான் அதை பார்த்துட்டு பேசாம இருக்கணுமா? பிரதர், நானும் பார்க்கறேன். நீங்க வந்ததுல இருந்து நான் என்னமோ ரஜினியை கொடுமைப்படுத்துற வில்லன் மாதிரியும், நீங்க ரஜினியை காப்பாத்த வந்த ஹீரோ மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா. இங்க பாருங்க, ரஜினிக்கு ஏதாவது பிரச்சனைனா அது அவங்களே சொல்லுவாங்க. நீங்க சொல்லாதீங்க. உனக்கும் ரஜினிக்கும் நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு காட்டணும் தானே நீ இந்த போட்டியில கலந்துக்கிட்ட. பிரதர், நீங்க பேசுறது தப்பா இருக்கு. ஏய், எனக்கு நல்லா தெரியும். அந்த கல்லை தூக்கிட்டு நீ தூக்கணும்னு நினைச்ச பொண்ணு ரஜினி தானே. தப்பா பேசாதீங்க. இத இங்கேயே இப்படியே விட்டுருங்க. ரஜினிக்கும் எனக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனைனா அதை நாங்களே பேசி சால்வ் பண்ணிக்கிறோம். அவங்களே அவங்க பிரச்சனையை தீர்த்துப்பாங்க. நீங்க பேசுறது ரொம்ப தப்பு பிரதர். நான் ரஜினியோட ஃபேமிலி. என்னை கேட்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. என்னை கேட்க கூடாதுன்னு நீ எல்லாம் சொல்லவே முடியாது. நீங்க ராதிகாவோட ஹஸ்பண்ட். நீங்க ரஜினிக்காக இப்படி பேசுறத மத்தவங்க பார்த்தா அதுதான் தப்பா தெரியும். என்னடா தப்பு? என்ன தப்புன்ற? அம்மா, நான் ரஜினி கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ ஒத்துக்கிற? ஆமா, எனக்கு ரஜினியை பிடிச்சிருக்கு. நான் அவளை லவ் பண்றேன். என்னடா சொன்ன? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஏய், என்ன? விடு விடு அரவிந்த். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அரவிந்த், என்ன இதெல்லாம்? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ரொம்ப ஓவரா நடந்துட்டு இருக்க. என்ன ரஜினி சொல்ற? இவன் உன்னை துரத்தி துரத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். நான் அதை கேட்டா நீ என்ன? போதும். எனக்கும் அவனுக்கும் உள்ள பிரச்சனை அது. அத நாங்க பாத்துக்கிறோம். தேவையில்லாம நீ எதுக்கு நடுவுல வர? இத தாங்க நானும் சொல்றேன். இவர்தான் சண்டைக்கு வராரு. இல்ல ரஜினி, இவன் உன்னை பாக்குறது, பேசுறது, பின்னாடி சுத்துறது, இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல. நீ இப்படி பேசுறதுதான் எனக்கு பிடிக்கல. என்ன ரஜினி சொல்ற? இத பாரு அரவிந்த், நீ பண்றது ரொம்ப தப்பு. ராதிகா தான் உன் வைஃப். அவ மனசுல ஒரு சின்ன டவுட் வந்தா கூட உனக்கு பிரச்சனை தான். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்னோட லவ்வர்னா? நீ என் தங்கச்சி புருஷன். அந்த உறவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை காப்பாத்திக்கிற மாதிரி நீ கொஞ்சம் நடந்துக்கோ. எனக்கு தெரியும் நான் யார் கூட பேசணும், யார் கூட பழகணும்னு. அதை சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. புரியுதா? என்ன ரஜினி, யாரோ ஒருத்தனுக்காக என்ன தூக்கி எறிஞ்சு பேசுற? எனக்கு பார்த்திபனை பிடிச்சிருக்கு. நான் அவன் கூட பேசுவேன். ரஜினி, அவன் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றான். ஆமா, எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. நீயும் அவனை லவ் பண்றியா? ஆமா, நானும் அவனை லவ் பண்றேன். ரஜினி, ஆமா, நானும் பார்த்திபனும் லவ் பண்றோம். கல்யாணமும் பண்ணிக்க போறோம். இனிமே அவன் என் கூட பேசலாம், என் பின்னாடி சுத்தலாம்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. நீ போய் உன் வைஃப பாரு. எங்களை நாங்க பாத்துக்கிறோம். வா பார்த்திபா.
அக்கா செம்ம பிளான்க்கா. கரெக்டா வர வச்ச. இப்ப பாரு அரவிந்த் பார்த்திபன் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ என்னக்கா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏன்க்கா அழுற? என்னக்கா ஆச்சு? அரவிந்தும் பார்த்திபனும் அடிச்சுக்கிறாங்க. ஆமா அதானே நம்ம பிளானு. ஏன்டா அடிச்சுக்கிறாங்க? ரஜினிக்காக. பார்த்திபன் வேணா அடிச்சுக்கட்டும், அரவிந்த் ஏன்டா அடிச்சுக்கணும்? எனக்கு புரியல. அரவிந்த் ஏன் புருஷன்டா? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. இன்னும் அரவிந்த் மனசுல ரஜினி இருக்காடா. அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. நீயே சொன்னல்ல அவங்க அடிச்சுக்கிறாங்கன்னு. ஆமா அததானே நீ எதிர்பார்த்த. அரவிந்துக்கும் பார்த்திபனுக்கும் நடுவுல ஒரு சண்டை வந்தா அந்த பார்த்திபன் தள்ளி போவான்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் தள்ளி போற மாதிரி ஆயிடுச்சேன். ரஜினி கிட்ட பார்த்திபன் பேசினா இவனுக்கு ஏன்டா கோவம் வருது? அக்கா இங்க பாரு, உன் பிரச்சனையே இதுதான். இல்லடா, அரவிந்த் ரஜினி அப்ப காதலிச்சாங்கிறதே எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்பவும் அவனுக்கு அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியலடா. என்னடா என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. தெரியலையேடா. ஐயோ முதல்ல அழுறத நிறுத்திட்டு யோசி. எல்லாத்துக்கும் அந்த ரஜினி தாண்டா காரணம். அவளாலதான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. அக்கா பிடிக்கலனா பேசாம அரவிந்த தூக்கி போட்டுரு. அவனை தூக்கி போட்டுட்டு நான் என்னடா செய்வேன்? அது அப்புறமா யோசிச்சுக்கலாம். இங்க பார், முதல்ல அவ வேணாம் தூக்கி போடு. டே, அவ அக்கா அததான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா. எப்போடா நான் வெளியில போவேன், இன்னொருத்தி அவ தம்பிக்கு கட்டி வைக்கலான்னு காத்துட்டு இருக்கா. அப்ப என்னதான் பண்ணணும்ன்ற? இந்த ரஜினியும் அரவிந்தும் அவங்க பண்ண தப்புக்காக ஃபீல் பண்ணணும். அவங்கள கண்டிப்பா நான் ஃபீல் பண்ண வைப்பேன். ஏன்டா அப்படி பாக்குற? என்ன அப்படி பாக்காதடா, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இங்க பாரு, விஷயம் தெரிஞ்சதும் நீ வீட்டுக்கு வந்து ரஜினியை உண்டு இல்லைன்னு பண்ணுவ நீ எல்லாரும் எதிர்பார்த்தோம். நீ என்னடானா பல்ட்டி அடிச்சிட்ட. அது என் நடிப்புடா. என் கோவம் தெரியும்ல உனக்கு. இப்ப என்ன வேணும் உனக்கு? அந்த ரஜினி நல்லாவே இருக்க கூடாதுடா. அதுக்கெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, அவளே பாத்துப்பா. இல்லடா, இந்த பார்த்திபன் கிட்ட ஒரு மேஜிக் இருக்கு. அவன் இருக்கிற வரைக்கும் அவளை சந்தோஷமா பாத்துப்பான். அப்போ சரி, அப்ப நம்ம அவனை துரத்துவோம். ஆனா அரவிந்த் அவன் மேல லவ்வா இருக்கானேடா. இங்க பாரு, ரஜினி எல்லாம் யாரும் லவ் பண்ண முடியாது. உன் எப்படி அவளை லவ் பண்ணான்னு தான் எனக்கு புரியல. அவெல்லாம் செம்ம போருக்கா. அவ கூட கொஞ்ச நாள் இருந்தா போதும், அவங்களே போர் அடிக்குதுன்னு ஓடிடுவாங்க. நாம எதுவுமே செய்ய வேணாம். இப்ப என்னடா பண்ண சொல்ற? அரவிந்த முதல்ல உன் கைக்குள்ள போடு. அந்த பார்த்திபனை துரத்திடுவோம். யாரோட அன்பும் இல்லாம அவ தனியா நின்னா ரஜினிக்கு தானா புத்தி வரும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவளால எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியுது? ஐயோ, நீயே திரும்பவும் ஆரம்பிக்கிற. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலை இல்லாம அவளால எப்படி அடுத்த காதல ஆரம்பிக்க முடிஞ்சது? புலம்பாதக்கா. முரளி, என்ன? அரவிந்துக்கு ரஜினியை விட என்னதாண்டா ரொம்ப பிடிக்கும். எப்படிடா அந்த ஆம்பளைங்களால பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொருத்திய லவ் பண்ண முடியுது? என்னால தாங்கிக்க முடியலடா. எனக்கு தெரியும், இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். ஐயோ, சும்மாவே அவளை சமாளிக்க முடியாது. இப்ப பைத்தியமா வேற ஆயிட்டா. அவ்வளவுதான், செத்தம்.
என்னாச்சு அரவிந்துக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? அவன் இப்படிப்பட்ட ஆளே இல்லையே. ஹலோ பார்த்திபா, ஆ, நானும் பார்த்திபனும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம். உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னங்க? ஏ, இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்கேன், என்னங்கங்கற? ஆ, இல்ல ஆ, அந்த அரவிந்த் அவன்தான். அவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்றானே தெரியல. பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸா? ஆமாங்க. அது என்னதான் இருந்தாலும் அவன் உங்களை முன்னாடி லவ் பண்ணவன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் ராதிகாவோட புருஷன். நான் யார்கிட்ட பேசினா அவனுக்கு என்ன? கரெக்டு தான். ஆனாலும் என்ன ஆனாலும்? இருந்தாலும் அவருக்குள்ள பழைய ஃபீலிங்ஸ் இருக்குங்க. இங்க பாரு, எனக்கு அவனை நல்லா தெரியும். ராதிகாவோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் எப்பவுமே என்னை பத்தி வேற மாதிரி யோசிச்சதே இல்ல. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள நல்லா செட் ஆயிடுச்சு. ஆமாங்க, அது என்னமோ உண்மைதான். அப்புறம் இப்ப என்ன? அப்போ நீங்க சிங்கிள், இப்போ இப்போ என்னோட மிங்கிள். ஆனா என்ன? ஒருவேளை உங்களுக்கு நான் ஏத்த ஆள் இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கலாம். அது அவன் என்ன முடிவு பண்றது? நான்ல முடிவு பண்ணணும். கரெக்டு தான். அதான் தெளிவா நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்களே, இனிமே அவர் இப்படி நடந்துக்க மாட்டாரு. ஹே ஓய், நான் எப்போ உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன்? ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அங்க சொல்லிட்டு வந்தீங்க. அது அது சொல்லும்போது நீ எந்த ஃபீலிங்கும் கொடுக்காம சும்மா தானே இருந்த. அங்க எப்படிங்க ஃபீல் கொடுக்க முடியும்? அதான் இப்ப கொடுக்கறேன். அந்த பிரச்சனையை சமாளிக்க ஒண்ணு பண்ணா இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வருதே. ஆனா அத நீங்க சமாளிக்க சொன்ன மாதிரி தெரியலையே. இங்க பாரு, அது சும்மா அரவிந்துக்காக சொன்னது. உடனே நீ தனியால ஃபீல் பண்ணாத, சரியா? அப்படியாங்க? நான் கூட நீங்க நிஜமா சொல்றீங்கன்னு நினைச்சேன். அது அங்க அவனை ஆஃப் பண்றதுக்காக நான் சொன்ன போய். பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. என்ன தெரியல? இல்லங்க, நீங்க பார்த்திபனை பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ அது நடிப்பு மாதிரியே இல்ல, அவ்வளோ ரியலா இருந்துச்சு. நான் ஒரு நல்ல நடிகை. ஏங்க, என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப 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 பிடிக்கும். என்னங்க இப்படி சட்டுன்னு ஒத்துக்கிட்டீங்க? உண்மையை ஒத்துக்க வேண்டியதானே? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு நீங்க உண்மையை பேசுவீங்க? 2 hours-கா? 2 minutes. அப்ப 2 நிமிஷம் நீங்க போய் சொல்ல மாட்டீங்க? மாட்டேன். என்ன மாதிரி ஒருத்தரை நீங்க வாழ்க்கையில சந்திச்சதே இல்ல. ஆமா. நீங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு ஆள் நான் தான். ஆமா. உங்க கனவுல நான் வந்திருக்கேன். ஆமா. ஓகே, என் கூட உங்களை சேர்த்து நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்க. ஓகே, ஏங்க கடைசி 15 செகண்ட்ஸ் தான். நான் அந்த கேள்வியை கேட்டுறேன். கேளு. நீங்க என்ன காதலிக்கிறீங்க? You are in love with me. எஸ், நான் உன்னை காதலிக்கிறேன்.
இதுவரையிலும் நான் எண்ணவில்லையே இனிமையை. ரஜினி என்ன மனசார வெறுக்கிறாங்க. அவளுக்காக நான் அவளையே விட்டு கொடுத்தேன். ஆனா இப்போ என்ன பொறாம பிடிச்சோன்னா பாக்குற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல. அது அப்படி இல்ல அரவிந்த். பார்த்திபனை ஹீரோ ஆக்குறதுக்காக என்ன வில்லன் ஆக்கிட்டீங்கல்ல. யார் சொன்னா? இப்பவும் சொல்றேன், இந்த கதையோட ஹீரோ நீங்க தான். சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லாதீங்க. இங்க பாருங்க, ஜாலியா பேசுறது, சண்டை போடுறது, டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் பண்றது மட்டும் ஹீரோயிசம் கிடையாது. பொண்ணுங்க அதை மட்டும் விரும்புறது இல்ல, அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. என்ன, சில பேரோட ஹீரோயிசம் வெளியில தெரியும், சில பேரோட ஹீரோயிசம் தெரியாமலேயே போயிடும். அப்படி ஒரு காரியத்தை தான் நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க ஹீரோ தான். ரஜினிய நீங்க எவ்வளவு லவ் பண்ணிருந்தா அவ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவ தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிருப்பீங்க. எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருந்தா நான் இவ்வளோ பெருந்தன்மையா நடந்திருக்க மாட்டேன். இப்போ நீங்க ரஜினிக்காக உங்க கேரக்டரை டேமேஜ் பண்ணியிருக்கீங்க. பார்த்திபனை விட ரஜினியை உண்மையை நேசிக்கக்கூடிய ஆள் நீங்க தான். ரஜினி எப்பவும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன். அவ சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவளுக்கும் எனக்குமான வாழ்க்கையை பத்தி எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. ஆனா அது நடக்காம போச்சு. அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக ராதிகாவை கட்டிக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ராதிகாவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கேன். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அரவிந்த்? அது எங்களுக்கே நல்லா தெரியும். நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம் தான். ஆனா மற்ற லவ்வர்ஸ் மாதிரி நாங்க ரொம்ப நேரம் போன்ல பேசல. ஐ லவ் யூன்னு எப்பவும் சொல்லிட்டது இல்லை. எனக்கு ரஜினியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவ ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கான்னு, அவ போராட்டத்தில் நானும் சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சேன். அது முடியாம போச்சு. யார் சொன்னது? நீங்க அவ கூட நிக்கலன்னு யார் சொன்னது? அவளோட போராட்டத்துக்காக தான் நீங்க உங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ணிருக்கீங்க. ராதிகாவோட கல்யாணங்கிறது ரஜினியோட பெரிய கனவு. நீங்க அதை இப்ப நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு படி மேல போய் ரஜினியும் பார்த்திபனும் செய்யறதுக்காக எதையும் பண்ண தயாரா இருக்கீங்க. இந்த உண்மைய ரஜினிக்கு சொல்லுவீங்க தானே? இப்போதைக்கு சொல்ல முடியாது. பார்த்திபனும் ரஜினி சேர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க ரஜினி கிட்ட உண்மையை சொல்றோம். சொல்லணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ரஜினி மட்டும் இல்ல, ராதிகா கூட என்ன ஒரு பொறாம பிடிச்சவனா, ஒரு தப்பான ஆளாவே பாக்குறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராதிகாவை பத்தி நான் தப்பா சொல்றத நினைச்சுக்காதீங்க. ராதிகாவுக்கு ஏன் ரஜினியை பிடிக்கலன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியல. அவங்க வீட்டில் உள்ள மற்றவங்கள பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே சூழ்நிலை கண்டினியூ ஆச்சுன்னா ரஜினிக்கு என்ன ஆகும்னு எங்களால சொல்ல முடியாது. ரஜினிக்கு பார்த்திபன் மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும். அதுக்காக தான் நானும் அன்பும் இந்த ஏற்பாடு பண்ணோம். திட்டம் போட்டு காதல வர வைக்கிறது தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா மனசுல இருக்கிறத வெளியவே சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிற ரஜினிய எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அவ மனசுக்குள்ள இருக்கிற காதல நாம தான் வெளியில கொண்டு வர வேண்டியதா இருக்கு. பார்த்திபன் கூட என்னை பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கான். ரஜினி பார்த்திபனுக்கு நீங்க எதுக்காக பண்ணன்னு தெரிய வரப்போ இது எல்லாமே மாறிடும். ரஜினி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவன் என்ன தப்பா நினைச்சாதான் பார்த்திபனோட சேர்ந்து நல்லா இருப்பான்னா அதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ரஜினி மாதிரி ஒருத்தி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கிருந்தோ வந்த நீங்க அவளுக்காக இவ்வளவு விஷயத்த பண்றீங்க. அவ கூட பழகுன, அவளை நேசிச்சேன்னா
இது கூட பண்ண மாட்டேனா? சாரி அரவிந்த். இல்லைங்க, பரவாயில்ல, நான் வரேன். நிஜமாவே அரவிந்த் பாவம் தான். எதையும் எதிர்பார்க்காத காதல் இருந்தா மட்டும்தான் இப்படி நடந்துக்க முடியும். அது அரவிந்த் கிட்ட இருக்கு. பொழுதே போக மாட்டேங்குதே. போகாது போகாது. ராதிகா, ராதிகா இங்க வாமா. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவளை கூப்பிடுறீங்க? ஏய், எவ்வளவு நேரம் தானே இப்படி சும்மாவே நின்று இருக்கிறது? இப்படி யாரையாவது கூப்பிட்டு பேசினா தானே டைம் பாஸ் ஆகும். அதுக்கே அவளை கூப்பிடுறீங்க? செலவில்லாத பொழுதுபோக்கு பாத்துக்கோ. இங்க வாமா. அப்புறம் மாப்பிள்ளை எங்க காணோம்? தெரியல, அந்த ரஜினி பின்னாடி சுத்திட்டு இருப்பாரு. ஏய், எதுக்கு இப்ப தப்பா பேசுற? உண்மையை தான் நான் சொல்றேன். இல்லம்மா, நீ சொல்றது தப்பு இல்ல, ஆனா அவர் பண்றது தப்பு இல்லையா? ஆமா மாமா, யாருக்கு தெரியுது? யாராவது கூப்பிட்டு இது தப்புன்னு சொல்லணும்ல. கரெக்ட் கரெக்ட். வீட்டு பெரிய மனுஷங்க தான் அவர்கிட்ட பேசணும். ஆமா, அதானே. நம்ம வீட்டு பெரிய மனுஷங்க யாரு? மாமா. ஓ, நீ என்னதான் சொல்றியா? அப்போ இரு, நான் இப்பவே போனை போடுறேன். போதுமான பேலன்ஸ் இல்லாத காரணத்தால் நீங்கள் இந்த காலை செய்ய முடியாது. ஏமா, ரஜினி கிட்ட சொல்லி கரெக்ட் டைமுக்கு ரீசார்ஜ் பண்ண மாட்டியா? 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் கூட பண்ண முடியல. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? மாமா, நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஆமா, ரீசார்ஜ் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கடி இவரை கோத்து விடுற? அவருக்கு தோன்றத பேசட்டும்க்கா. தம்பி, நான் தான் கொஞ்சம் உங்களை அவசரமா பார்க்கணுமே. நானா நாம முன்னாடி தங்கியிருந்தோம்ல, அந்த வீட்டு வாசல தான் நின்றுருக்கேன். கொஞ்சம் வாங்க. சரி, இப்போ வந்துருவாரு. என்ன விஷயம்? மாமா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்னென்ன? அது 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்மள கோத்து விட்டுட்டாலே. அது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா தான் கூப்பிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீரியஸாவே ஏதோ பேசணுமா? என்ன பேசணும்னு? இது சரியில்லை தம்பி. எது சரியில்லை? இப்படி நீங்க ரஜினி பின்னாடி சுத்துறது. அண்ணா, இல்லப்பா, அது வந்து எப்படி ரஜினி பத்தி உங்களால இப்படி பேச முடியுது? இப்ப யாரும் ரஜினியை பத்தி பேசல, உன்னை பத்தி தான் இங்க பேசிட்டு இருக்காங்க. பார், ஏதாவது பேசணும்னா நேரா என்கிட்ட பேசு. எதுக்கு இவங்க எல்லாம் கூப்பிட்டு டிராமா போட்டுட்டு இருக்க? தம்பி அமைதியா இருப்பா. அண்ணி, நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்லங்க, நான் சொன்னேன். எதுக்கு இப்ப சவுண்ட் போடுற? வேணா ராதிகா, கோவப்படாதீங்க. ராதிகா, அமைதியா இரு. என்னக்கா, அவ பின்னாடி இவர் சுத்திட்டே இருப்பாரு, என்ன சும்மா பாத்துட்டு இருக்க சொல்றியா? வேணா ராதிகா. அவளை பத்தி பேசினா உனக்கே இவ்வளவு கோவம் வருது? ராதிகா, ஏன்னா உங்க யாருக்கும் கோவம் வர மாட்டேங்குதே, அதனாலதான் எனக்கு வருது. உங்களுக்கு அவ பார்த்து தானே செய்யறா, நீங்க அவளை பத்தி தப்பா பேசுறீங்க. உன் மனசுக்குள்ள அவ்வளோ லவ் இருக்குல்ல, சொல்லு. லவ் இருக்குல்ல? ராதிகா, வேணாமா? இங்க பாரு, இதான் உனக்கு லிமிட். வாயை மூடிட்டு. இல்லன்னு அவரை பதில் சொல்லுக்கா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் 1000 தடவை பதில் சொல்றேன் அவளுக்கு. தினமும் என்னால சொல்ல முடியாது. சாகுற வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். நீ பதில் சொல்லி தான் ஆகணும். இங்க பார், எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான். நான் அவளை லவ் பண்ணேன், இப்போ உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். ரஜினி மேல எப்பவும் அக்கறையும் மரியாதையும் மட்டும்தான் இருக்கு. போதுமா?
அம்மாடி அவர் தான் கரெக்டா சொல்றாருல. அப்போ என் மேல வெறும் லவ் மட்டும்தான், அக்கறை மரியாதைலாம் கிடையாதா? ஹே ராதிகா, என்னடி பேசணும் உனக்கு? இவன் சரியில்லக்கா, என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏய், ராதிகா ராதிகா, எங்க போங்க, அவளை சமாதானப்படுத்துங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க, அவளே வருவா. இல்ல தம்பி, அவ கோவமா போறா, போய் சமாதானப்படுத்துங்க போங்க. இந்த விஷயம் ரஜினிக்கு தெரிய வேண்டாம். நாங்க சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சிட்டு அவளாவது நிம்மதியா இருக்கட்டும். இதெல்லாம் தெரிய வேண்டாம். புரியுதுங்க, நாங்க சொல்லல. ராதிகா கிட்ட நான் பேசிக்கிறேன். சங்கரி, ஆயுசுக்கும் இது தீராது. ரஜினி ரொம்ப தப்பு பண்ணிட்டா. சுவாமி சொல்லுங்க. நாங்க தம்பதி பூஜை பண்றதுக்காக வந்திருக்கோம். இந்த பூஜையை பண்ணா புருஷன் பொண்டாடிக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. இங்க சிவனும் சக்தியும் ஒன்னா காட்சி கொடுத்த ஸ்தலம் இது. இந்த இடத்துல தம்பதி பூஜை பண்ணுனா ரொம்ப விசேஷம். மத்த எந்த கோவிலையும் இல்லாம இந்த கோயில்ல அந்த பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. என்ன உங்க 2 பேத்துக்கு நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அப்படி சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. முத 2 நாள் சந்தோஷமா போகும், அப்புறம் 2 நாள் சண்டையில போகும், அடுத்த 2 நாள் சமாதானம், அப்புறம் மறுபடியும் சண்டை. அதானே? அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. இது உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லம்மா, எல்லாரோட வாழ்க்கையிலும் தான் இருக்கு. பொதுவா இருக்கிற பிரச்சனை தானே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த பூஜை பண்றீங்கல்ல, எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க சார், கொடுங்க. ஒருத்தர் கை மேல ஒருத்தர் கை வச்சு இத வாங்கிக்கோங்க. அம்மா தாயே, அம்மா. அம்மா, அத்தா, என்ன சோதனை இது? அம்மா தாயே, ஓம் சக்தி. சுவாமி, என்னாச்சு சுவாமி? ஒண்ணு இல்லப்பா. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் உண்மையிலேயே புருஷ பொண்டாட்டி தானே? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இதுல நாங்க ஏன் போய் சொல்ல போறோம்? மறுபடி தாலி கட்டி தான் உங்க கல்யாணம் நடந்ததா? ஆமா சுவாமி, ஊர் அறிய மனமேடையில தாலி கட்டி தான் எங்க கல்யாணமே நடந்துச்சு. உங்களுக்கு இத கொடுக்கறதுக்கு அம்மா உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறா. என்ன சொல்றீங்க பூசாரி? பத்திரிக்கை அடிச்சு தாலி கட்டிட்டா அவங்க புருஷன் பொண்டாட்டி ஆயிட முடியாது. 2 பேருமே மனசு ஒத்து போய் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சாதான் அவங்க புருஷன் பொண்டாட்டி. உங்க 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா? நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலையா? நீங்க முதல்ல சேர்ந்து வாழுங்க, அதுக்கப்புறம் புருஷன் பஞ்சாதியா இங்க வந்து பூஜை பண்ணுங்க.
அன்பு வா. அன்பு. என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா கூப்பிட்டேன். அன்பு, இதை பத்தி நாம ஏன் யோசிக்கவே இல்லை? தெரியல சிவம். கணவன் மனைவிங்கிறது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறது தான். போதும் போதும், நீ ஒன்னும் விளக்க வேண்டாம். சாமி வந்து கேட்டா என்ன சொல்றது? என்ன சாமி வந்து உன்கிட்ட இதையா கேக்கும்? இல்ல, நம்மளை பத்தி தெரியாத பூசாரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அதே மாதிரி நாளைக்கு வேற யாராவது கேட்டா என்ன பதில் சொல்றது? என் குழந்தைங்க, என் வாழ்க்கை எல்லாத்தையும் உன்னை நம்பி கொடுத்துட்டேன். அதை தாண்டி இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கும் தெரியும் அன்பு. கிளம்பும்போது ஒரு சண்டையோட கிளம்பி வந்தோம். இப்ப 2 பேரும் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி தான் அதுவா எப்ப நடக்குதோ அப்ப நடக்கட்டும். அத்தை என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அடுத்த வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளா. அடிப்பாவி.